சோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வருடம் 2025 நம்மோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார். தேவன் அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய கிரியிலே நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் செய்த காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. கர்த்தர் நல்லவர். 2026 வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் 2026 வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். 2025 நம் பட்ட கஷ்டம், வேதனை, சோதனை, போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருந்து நம்ம முன்னேற முடியாமல், மேலே வர முடியாமல், தாகத்தோடு ஏக்கத்தோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்தில் நம்மை உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நான் உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். செழிப்பான ஒரு ஆண்டாய், சந்தோஷமான ஒரு ஆண்டாய், சமாதானமான ஒரு ஆண்டாய் தேவன் நமக்கு மாற்றி தரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வறட்சியை, நம்முடைய தரித்திரத்தை எல்லாவற்றையும் தேவன் வற்றாத நீரூற்றைப் போலும் செழிப்பான சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதத்தை, நிரந்தர ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து கர்த்தர் பாதுகாத்து நம்மை ஆட்கொண்டு ஆளுகை செய்து அற்புதமாய் அதிசயமாய் 2026 தேவன் நம்மை வழிநடத்த போகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம். இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரங்களை பிடித்து வழிநடத்துவார். ஆமென்.